சேலத்தில் மீனவர்கள் மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட படகுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியல். சென்னை ராயபுரம் காசிமேடு மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு மீனவர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடித்த மிக்ஜாம் புயலின் போது 24 விசை படகுகள் சேதம் அடைந்தன. இதற்கு தமிழகம் அரசு சார்பாக சுமார் 7.5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று கலைவாணர் அரங்கத்தில் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. அதில் 2 லட்சம் 3 லட்சம் விகிதம் நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பெரும் பாதிப்புக்கு உள்ளான காசிமேடு மீனவர்கள் காசிமேடு மீன்வள இயக்குநர் அலுவலகம் அருகே உள்ள காசிமேடு எஸ்என் செட்டி சாலையில் குறைந்த நிவாரணம் வழங்கும் தமிழக அரசை கண்டித்து 20க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து என்போர் மீன்பிடித்துறை காவல்துறையினர் விரைந்து வந்து வாசலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை சமாதானம் செய்து அப்புறப்படுத்தினார். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மேலும் இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் பாதிப்பு குறித்து அரசிடம் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கி தர ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தனர். பேரில் கலந்து சென்றனர். வணக்கம், என்னுடைய பேர் விஜேஷ். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டு மூழ்கிய விசைப்படகுகளுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிவாரணம் அறிவிச்சிருந்தார். 7,50,000 ரூபா நிவாரணம் அறிவிச்சிருந்த நிவாரணத்தை இன்றைக்கி கலைவாணர் அரங்கத்தில் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 24 விசைப்படகுகள் மூழ்கி இருக்குது. அந்த 24 விசைப்படகுகளுக்கு 7,50,000 ரூபா வருன்ற எண்ணத்தில் இருந்திருக்காங்க. இங்கே இருந்த பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பார்த்தா அவங்களுக்கு செவி வழி செய்தி என்னென்னா 2.5 லட்சம் 3 லட்சம் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீனவளத்துறையிலேருந்து சரியான தகவலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாத காரணத்தினால யாருமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோட ரோட்டில் மறியல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு, சரியான புரிந்துணர்வு இல்லாமல். ஆகையால் இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த அந்த 7,50,000 ரூபாயை பாதிக்கப்பட்டவர் மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இப்போ இதனால தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதை மீன்வளத்துறை உயர் அதிகாரிகளும் இதில் கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மீனவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நிவாரணத்தையும் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன்.